Hello everyone. இந்த வீடியோவில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஈக்குவேஷன்ஸை எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலஜன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாத்துக்குமே வேல்யூஸ் வந்து -1. ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா -2. அதுவும் இல்லாமல் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமெண்டல் ஃபார்ம் ஆஃப் மெட்டல் இஸ் 0. அதாவது நீங்கள் ஒரு ஈக்குவேஷனில் ஜிங்க், காப்பர், கோபால்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஸ்ன்னு போட்டிருப்பாங்க, ஐ மீன் சாலிட். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இட்ஸ் அ நியூட்ரல் ஃபார்ம். ஸோ மெட்டலில் எங்கெல்லாம் சப்ஸ்கிரைப்பில் சாலிட் வந்திருக்கோ அது எல்லாமே எலிமெண்டல் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன வரும், 0ங்கிற பாயிண்ட் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கீழே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை வந்து பார்த்து வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஏரோ மார்க்குக்கு முன்னாடி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டண்ட், ஓகேங்களா. ஸோ ரியாக்டண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும், நமக்கு ப்ராடக்ட் இருக்கும். இப்போது இங்கே நான் ஒரு மெட்டல் நான் வந்து ப்ளஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதே மெட்டல் வந்து ப்ராடக்ட்டில் எனக்கு எலிமெண்டல் ஃபார்மில் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வி ஃபோக்கஸ் ஆன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல். ஸோ அப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணும்போதே நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வேல்யூஸ் வந்து நம்ம கிராஃப் நம்ம பார்த்துருப்போம் மேத்தமேட்டிக்ஸில். இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது நெகட்டிவ்ஸ் வேல்யூஸில் இருக்குது, 0 அண்டு பாசிட்டிவ் வேல்யூஸில் எல்லாமே இருக்குது, சரியா. இப்போ ஒரு மெட்டல் நான் கம்பேர் பண்ணும்போது -2லேருந்து எனக்கு +1 வருது அப்படின்னா, ஸோ வாட் அபவுட் திஸ் டைரக்ஷன், திஸ் பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் ஆக்சிடேஷன். அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் போணுச்சு அப்படின்னா அது ஆக்சிடேஷன். இதுவே ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க, ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரியாக்டனில் இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மெட்டல்னு +3ன்னு எடுத்துப்போம். ஏரோ மார்க்குக்கு அப்புறம் ப்ராடக்டில் சைடில் அதே மெட்டல் 3+ வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0 வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இது என்ன டைரக்ஷனில் வந்திருக்கு, ரிடக்ஷன் டைரக்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அடுத்த ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு ரியாக்டன்ட் சைடில் நமக்கு வந்து எலக்ட்ரான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அது பேர் ரிடக்ஷன். இதுவே ப்ராடக்ட் சைடில் நமக்கு வந்து எலக்ட்ரான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அது பேர் ஆக்சிடேஷன். தட்ஸ் ஆல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது, இந்த ரியாக்டன்ட் சைடில் எனக்கு இந்த இடத்துல சாலிட் இருக்குது. ஸோ எலிமெண்டல் ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே என்னது, 0. ஸோ எலிமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஜிங்க்கு ப்ராடக்ட்டில் எனக்கு என்னவாக மாறி இருக்குது அப்படின்னா Z2+ மாறியிருக்கு. ஸோ அப்போ அந்த ஷார்ட்கட் இப்படி பார்த்தோம் அப்படின்னா 0 +1 +2. ஸோ இது வந்து என்ன டைரக்ஷன், இது ஆக்சிடேஷன் டைரக்ஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னது, ஆக்சிடேஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெண்டாவது ட்ரிக் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்குது. எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடில் இருக்குது, ப்ராடக்ட் சைடில் இருக்கா. ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னது, ஆக்சிடேஷன். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், அதே எலக்ட்ரான், ஓகே. எலக்ட்ரான் வந்து இப்போ எந்த சைடில் இருக்குது, ரியாக்டன் சைடில் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இது என்னவாக இருக்கணும், ரிடக்ஷனாக இருக்கணும், ஓகேவா. ஸோ அப்போ வந்து LEO லியோ கேர். ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ எலக்ட்ரான் எப்போதுமே வந்து நமக்கு ரியாக்டன் சைடில் இருக்கும்போது அது வந்து என்னவாக இருக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னா ரிடக்ஷனாக இருக்க சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிடென்ட் ஸ்டேட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரியாக்டன் சைடில் இருக்கிற இந்த காப்பருக்கு ஆக்சிடென்ட் ஸ்டேட்டை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் +2. ஸோ காப்பர் 2+ ப்ராடக்ட் சைடில் எனக்கு இந்த இடத்துல என்னவா வந்திருக்குன்னா சாலிட் ஸ்டேட்டில் வந்திருக்கு. ஸோ ஐ மீன் எலிமெண்டல் ஃபார்மில் எனக்கு வந்திருக்கு. அப்போ இது என்னவாக இருக்கும், 0. ஸோ இது வந்து என்ன டைரக்ஷன், ஸோ +2 +1 0 -1 -2. ஸோ இங்கே இருக்கிற +2, ஓகேவா, ரியாக்டனில் எனக்கு இந்த இடத்துல +2 இருக்குது. ஸோ இது என்னவா மாறி இருக்குது, காப்பராக மாறி இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்ன டைரக்ஷன், இட் இஸ் அ ரிடக்ஷன் டைரக்ஷன். ஸோ இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுவே இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் எனி ஒன் ஆஃப் த எலிமெண்ட். ஸோ இங்கே நான் வந்து அயனை நான் எடுத்துக்கிட்டேன். ரியாக்டன் சைடில் இருக்கிற அயன் ப்ராடக்ட் சைடில் இப்போ எனக்கு என்னவோ மாறி இருக்குது அப்படின்னா Iron 2+ ஆக்வஸ் ஸ்டேட்டில் எனக்கு வந்துருச்சு. ஸோ 0லேருந்து எனக்கு 2+
ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து இந்த இடத்துல ஷார்ட்கட்டாக நீங்கள் கொஞ்சம் கூட இப்படி எழுதி வச்சுக்கலாம். -2 -1 0 +1 +2. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அயன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0 இருக்கா? இப்போ அதே அயன் வந்து ப்ராடக்ட் சைடில் எனக்கு என்ன வந்திருக்கு? 2+ வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்ன டைரக்ஷன் இது? ஸோ திஸ் இஸ் த ஆக்சிடேஷன் டைரக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து என்னப்பா? ஆக்சிடேஷன். இதுவே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குறையுது அப்படின்னா, அதாவது இந்த டைரெக்ஷனுக்கு போணுச்சு அப்படின்னா அது பேர் ரிடக்ஷன். இப்போ காப்பர் 2+ பாரு. இப்போ காப்பர் 2+ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2+ வந்து இங்கே இருக்குது. ஸோ அதே காப்பர் 2+ வந்து இப்போ நமக்கு ப்ராடக்ட் சைடில் நமக்கு என்ன வந்திருக்கு? காப்பர் சாலிடாக வந்திருக்கு. ஐ மீன் எலிமெண்டல் ஃபார்மில் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன டைரெக்ஷன்? ஆப்வியஸ்லி இட் இஸ் அ ரிடக்ஷன் டைரெக்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இப்போ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைக்ரோமேட். டைக்ரோமேட்டோட ஆக்சிஜன் ஸ்டேட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இங்கே பவரில் தான் -2 இருக்கு, அப்போ இதுதான் ஆக்சிஜன் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பிளெண்டரை மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டலுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சார்ஜு? இட்ஸ் அ -2 சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இருக்கு பாரு, -2 சார்ஜ். ஸோ இதே சார்ஜ் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ குரோமியம் எனக்கு 2 இருக்குது. ஸோ அதனால் 2 குரோமியம் போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது, அதுவும் 7 இருக்குது. ஸோ 7 ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கு வேலன்சி வந்து பார்த்திங்கன்னா -2. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ நான் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். பவரில் என்ன இருக்குது? -2 இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ண எனக்கு என்ன வரும்? 2 குரோமியம் ப்ளஸ் -14 வரும். ஓகே, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ -14 ஈக்குவல் டு -2. இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வரும்? 2 குரோமியம் ப்ளஸ் 12 அப்படின்னு வரும். அப்போ ஒரு குரோமியத்துக்கு எவ்வளோ? +6 ஆக்சிஜன் ஸ்டேட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸில் வந்து எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த குரோமியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எவ்வளோ அப்படின்னா +6. ஸோ ஓகே, இந்த ரியாக்டன் சைடில் இருக்கிற குரோமியத்துக்கு +6 இருக்கிறது. ப்ராடக்ட் சைடில் எனக்கு என்னவாக இருக்குது? +3 எனக்கு மாறி இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு +6லேருந்து என்னவா மாறி இருக்குது? எனக்கு +3லேருந்து எனக்கு +6லேருந்து +3 எனக்கு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து எனக்கு கம்மியாக இருக்குது தானே? அப்போ இது பேர் என்னது? ரிடக்ஷன். இட்ஸ் கால் அப்பான் ரிடக்ஷன். இப்போ இங்கே பாரு, அயன் 2+ ப்ராடக்ட் சைடில் எனக்கு என்னவா மாறி இருக்குது? எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இது வந்து என்னப்பா? ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரியா? ஸோ இந்த வீடியோ எனக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் த ஃப்ரீ டைம் ப்ளீஸ் கமெண்ட் திஸ் கொஷின்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.